நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-112356 அல்லது 0112290170 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சிந்தனையும் சிரிப்பும் தான் மனிதனை விலங்குகளிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டிய முக்கிய அம்சங்கள். கல்வி கற்று பெரும் பட்டங்களால் தன் பெயரை அலங்கரிப்பதை விட நல்ல சிந்தனைகளால் மனதை அலங்கரிப்பவனே மேன்மையானவன். சிலருடைய சிந்தனைகளில் உலக வரலாறு எழுச்சி பெற்றிருக்கிறது. ஜனனம் முதல் மரணம் வரை நம்மை துரத்துகிறது சாதி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சமத்துவம் பேசுகிறது வள்ளுவம். உன் பிறப்பே அவமானகரமானது என்கிறது சமூகம். நேற்று ராத்திரி தூக்கம் வரலையேன்னு இந்த புஸ்தகத்தை எடுத்து புரட்ட ஆரம்பித்தேன். அவ்வளவுதான், என் மொத்த ராத்திரியையும் இந்த ஒரு புஸ்தகம் செதைச்சு போட்டுடுச்சு. இந்த புஸ்தகத்தை நீங்களும் படிங்க. உங்களுடைய தூக்கத்தை இது கெடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் மனசில் இருக்கிற எல்லா அழுக்கையும் இது தொடச்சி எரிஞ்சிடும். இந்த புஸ்தகத்தை எழுதினவர் பகவத்கீதையினுடைய சில வரிகள்ல இருந்து தான் இதை ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்தில் எப்பெல்லாம் தர்மம் குலைஞ்சி அதர்மம் தலைவிரிச்சு ஆடுதோ அப்பெல்லாம் நான் மறுபடியும் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோசிச்சு பார்த்தா, அப்படின்னா அந்த நாட்டில் அதர்மமே நடக்கலையா? அல்லது நடக்கிற அதர்மத்தினுடைய அளவு கடவுளுக்கு பத்தலையா? இந்த ஒரு கேள்விதான் ராத்திரி என்னை செதைச்சு போட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா,
இந்த கதையோட நாயகன் ஜீவா அரசு பொது மருத்துவமனையில் ஹெட் மேல் நர்ஸாக வேலை பார்க்குறான். விசாரிச்சு பார்த்தா தெரியுது. ஆய் வேற சாதியா, அப்ப வேற சாதியா. பாலாத்து கொடுப்பா பச்சை பிள்ளைக்கு சக்கரை ஓடாம. காசு எவ்வளவு? പച്ച കുഴന്തയ്ക്ക് പാല് കൊടുക്കുന്നേനാ കാശ് വാങ്ങിയിട്ടില്ല മാസ്റ്റർ നന്നായിട്ട് ആറ്റി കൊടുക്കും. காய்ச்ச மாத்திரை மட்டும்தான் இங்க இருக்குன்றாங்க, மிச்ச மாத்திரைய வெளியே போய் வாங்க சொல்றாங்க. வரேன்ப்பா. பேசாம நம்ம சேட்டாவே டீனா இருந்திருக்கலாம். என்னையா சொல்ற? அப்புறம் பச்சை பிள்ளைங்க குடிக்கிற பாலுக்கு காசு வாங்குறது பாவம்னு நினைக்கிறாரு நம்ம சேட்டா. ஆனா உள்ள அந்த டீனாவை அசிஸ்டன்ட் நல்லா கொள்ளையடிக்கிறாங்க. இவங்க கமிஷன் ஆசைப்பட்டு விலை கூடுன மருந்தா எழுதி கொடுத்து வெளியில வாங்க சொல்றாங்க. நல்லா வலுவா அடிக்கிறாங்க. முற்றுகை போராட்டம் அறிவிப்பு. தூத்துக்குடி அணுமின் நிலையத்தில் அடுத்த அணு உலை நாளை திறப்பு. ஒன்றிய அமைச்சர் வருகை. இதந்தா இத்தனை நாளா என்ன தூங்கிட்டா இருந்தாங்க? இது எதுக்குன்னு என்கிட்ட சொல்லிக்கிருக்க? நம்ம மாவட்ட செய்திக்கு மட்டும்தான் நான் ரிப்போர்ட்ரு. மற்றதெல்லாம் ஹெட் ஆஃபீஸில் பார்த்துக்குருவாங்க. அணுவில் கட்டணும்னு ஒப்பந்தம் போட்ட நாள்லேருந்து போராடிட்டு தான் இருக்காங்க. வா ஜீவா. மாஸ்டர் ஒரு டீயை போடுங்க. அது சரி, இப்போ திறப்பு உள்ள தீதியெல்லாம் அறிவிச்சலோ, நிறைய செலவாயிருக்குமே. சேட்டா, விடிஞ்சா உன் பொண்ணுக்கு கல்யாணம், முதல் நாள் ராத்திரி மாப்பிள்ளைக்கு மோசமான நோய் இருக்குன்னு உனக்கு தெரியுது. மண்டப வாடகை வீணா போகுதுன்னு கட்டி கொடுப்பியா? அதங்கண்ணே ஒன்றும் வாழ்க்கையில் மக்களோட உசுரம் அப்படித்தான். என்ன ஜீவா, எப்போ பார்த்தாலும் ஃபோனு பிஸின்னு வருது. நம்ம மேட்ரு கொஞ்சம் என்னன்னு பாருப்பாய். சரிப்பா, நான் தேனி போகும்போது சொல்கிறேன். சரி. உன் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடு. சரி. நேராக கூட்டிகிட்டு போய் ஃப்ரீயாக எம்ஆர்ஐ எடுத்துருவோம். சரிப்பா, ரைட்டுப்பா. தா சொல்லுங்க தா. என் வீட்லேயே இருங்க தா, வந்துடுறேன். மருத்துவத்துறை அமைச்சர் முத்துப்பாண்டியின் சொந்த தொகுதியில் உள்ள மருத்துவமனையில் ஊழல் நடந்திருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட் மார்னிங் சார். சுகாதாரத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஊழல். என்னையா நேரில் பார்த்த மாதிரி எழுதியிருக்கான்? சார், நம்ம மேல் நர்ஸ் ஜீவா அவன் சொல்லி தான் சார் ரிப்போர்ட்டர் எழுதியிருக்கான். யாருங்க அந்த ஜீவா? போன வாரம் பெட்டில் அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு டயட் சரியாக கொடுக்கல, கெட்டு போன பிரெட்டை கொடுத்துன்னு பிரச்சனை பண்ணலை. அதை தூண்டி விட்டதே இந்த ஜீவா தான் சார். அது ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. உங்களை வர சொன்னார். வணக்கம் சார். முத்துப்பாண்டி சாதாரண கவுன்சிலராக தான் வாழ்க்கையை தொடங்கினவன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சராகவே இருக்கிறான். வர நாடாளுமன்ற தேர்தலில் உங்க பையனுக்கு எம்பி சீட் கேட்டிருக்கிறதா ஊர்ல பரவலா பேசுறாங்களே, அது உண்மையா சார்? சார், தலைவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். இனிமே எல்லாம் தலைமை தான் முடிவு பண்ணணும். சார், ஒரு முக்கியமான கேள்வி சார். உங்க துறையிலே, அது உங்க சொந்த தொகுதியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கதா சொல்றாங்களே சார், அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க எந்த மீடியா? தினமடல் சார். எதிர்கட்சி பேப்பர்ல அப்படிதான் பேசுவீங்க. என்னையா அது ஹெட்லைன்ஸ்ல என்னங்க போட்டிருக்கு? சுகாதாரத்துறை அமைச்சர் சொந்த தொகுதியில் உள்ள மருத்துவமனை. சார், இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நேற்று நீ ரிப்போர்ட்டர் கேண்டீன் நின்று பேசிக்கிறத நான் பார்த்தேன். சார், அது வேற மேட்ரு சார். சார் உங்க மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கதா பேசிக்கிறாங்களே, அதை பத்தி என்ன சார் சொல்ல என்னமா போறீங்க? பினாமி மாதிரி பேசுறீங்க? சார், பதில் சொல்லாம போறீங்க சார். சார், சொல்லிட்டு போங்க சார். சார் 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 பதில் சொல்லாம போறீங்க சார். சார் வணக்கம் சார். யோ, என்ன நடக்குதுங்க சார்? அதெல்லாம் போய் சார். நானே என் பையனுக்கு எம்பி சீட் வாங்க டென்ஷன்ல இருக்கேன். இந்த நேரத்தில் போய் சரி சார். வாயில தான் வந்துட போகுது. நாளைக்கு நான் தொகுதிக்கு வரேன். பண்ண வீட்டில் வந்து பாரு. சரி சார். ஏன் சாவடிக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. போங்க சார். அதை விடுங்க சார், இவளை தூக்கத்துக்கு நேரம் அமையாம போயிடும். அதை நான் பார்த்துக்கிறேன் சார்.
பார்த்துக்கிறேன். ரத்னவேல் இவன் தான் முத்துப்பாண்டிக்கு வலது இடது எல்லாமே. 2 விஷயம் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஜெயிக்க வச்சிடலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. என்னையா நடக்குது? செய்யறதுக்கு ஒரு வேலை, அது உருப்படியா செய்யறது இல்லையா? இல்லை சார், ஆப்போசிட் பார்ட்டிக்காரன் காசு கொடுத்து போட சொல்லியிருக்கான். வாயில தான் வந்துட போகுது. எம்பி சீட்டு கிடைக்கிற நேரம் இந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னு வையேன், எதிர்கட்சிக்காரனை விட என் கட்சிக்காரனே நோண்டுவான். இல்லை சார், எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் சார். புடுங்கண்ணு. வெயிட் பண்ணு. சரி சார். வாமா, வாங்க. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்க நல்லா நான் நல்லா இருக்கேன். கஸ்தூரி, இப்படி உள்ள போமா. என்ன சமூகம்? நல்லா இருக்கேனே. வீரசக்தி. நாங்க யாரியா? 10 வீட்டுக்கு படி அழைக்கிற சமுதாயம். சாரி சார். ஆனா அவன் 10 வீட்டுல பிச்சை எடுக்கிறான். உனக்கு தெரியாது? நீ நம்ம சமுதாயம் தானே. அவனை தூக்கி நம்ம ஊர்ல பிஓவும் ஈஓவும் போட்டுருவீங்களா? எங்களுக்கு தெரியாது சார். தெரியாது. கால என்ன கோட்டை ஆட்சியரா இல்ல புட்டால வந்து ஆட்சியரா? புரியாத. மானத்தை விட தான் ஜாதி தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜாதி கட்சியினுடைய தலைவன். என்னையா அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கியாமா? பிஎஸ் சொன்னா உட்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம இந்த ஏற்கனவே பேசின டெண்டர் விஷயம் தானே, நம்ம பயல்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இனிமே இதெல்லாம் என் சிங்கக்குட்டி பார்த்துக்குவான். ஏமா தம்பி எங்க? வரேன்ப்பா. எம்பி ஆக்கலாம்னு பார்க்குறேன். கட்சியிலலாம் பேசியாச்சு, இனிமேட்டு எல்லாம் இவன் தானே. நல்ல விஷயம் தானே, நம்ம நல்லா இருக்கிறப்பயே பசங்களை ஆளாக்கி விட்டுருவோம். தம்பி, நம்ம விஷயத்தை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருப்பா. ஏய் பார்த்துக்கடா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சாதி சங்கல் அப்படி போயிட்டு இருக்கு. ஐயா, ஆஸ்பத்திரி தப்பா நீ வந்துட்டீங்கய்யா. என்னது? மருத்துவத்துறை அமைச்சர் முத்துப்பாண்டியின் சொந்த தொகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நடந்த ஊழலை தொடர்ந்து குழந்தை கடத்தப்பட்டிருக்கும் நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர குழந்தை காணோம் ஐயா. நான் எங்க போய் தேடுவேன்? இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே கொண்டு வந்து சேர்த்து. அம்மா இங்க வராதீங்கம்மா, இது ஆஸ்பத்திரியா இல்லம்மா. டேய் ஐயா, டீனை கூப்பிடுறா. சரிங்க. யோ என்னையா இது? சார், இந்த விஷயத்தை சீக்கிரட்டா தான் சார் வச்சிருந்தோம். எப்படி லீக் ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு ஈவினிங்குள்ள சரி பண்ணிடுறேன் சார். யோ எஸ்பி போட போடுயா. டிஎஸ்பி நான் பிடிக்கிட்டு இருக்கானா? அண்ணே, நானே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த டிஎஸ்பி ரொம்ப சட்டம் பேசிகிட்டு இருக்காப்புல. கூப்பிட்டு கண்டிச்சு வைங்க, இல்லாட்டி சரி வராது. என்னம்மா நகை 3 நாளைக்கு முன்னாடி காணாம போயிருக்கு, இப்போ வந்து கம்ப்ளைண்ட் தரேன். என்ன மிஸ்டர் செழியன், நான் சொன்ன ஸ்பாட்ல போய் விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் மேம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மினிஸ்டரோட கையாளு ரத்னம் தான். ஆளும் கொஞ்சம் ரூட் பிஹேவியர் தான். பட் ஐ வில் ஹேண்டில் திஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஏமா நியூஸ்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? என் தொகுதியில் என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா தெரியாதா? டிஎஸ்பி உடனே அனுப்பிச்சு வைங்க. ஓகே சார், இமீடியட்டாக அனுப்புகிறேன். அண்ணே, எம்பி எலெக்ஷன் வர நேரத்தில் கரெக்டாக மீடியாக்காரை கிளப்பி விட்டாங்க. இதெல்லாம் நல்லதாக படலை. அடுத்த கேஸை டீல் பண்ணுற டிஎஸ்பி இவரு தான் சார். ஐயா பின்னாடி இருக்காரு. அண்ணே, அந்த டிஎஸ்பி வர்றேன், அவனை சும்மா விடாதீங்க. 2 பேர் ஏறுங்க, அப்போ தான் ஆளை சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். மார்னிங் சார். செழியன் நியூஸில் டிஎஸ்பி செழியன் தொகுதியை சேர்ந்த ஆஸ்பத்திரின்னு சொல்ல மாட்டானுங்க. அமைச்சர், அதுவும் சுகாதாரத்துறை அமைச்சர் முத்துப்பாண்டி தொகுதியில் உள்ள ஆஸ்பத்திரி தானே சொல்கிறானுங்க. அண்ணே, அவங்களுக்கு ஏன் தாலியை தானே மாதமாக சம்பளம் வருதுல்ல, அதான் சார். என்ன சார், அவர் கேட்குற பதில் சொல்லுங்கள். சாரி சார், என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். கிழிச்சிங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அரெஸ்ட் பண்ணி காட்டுங்க, அப்புறம் நம்புறேன். பா ஹலோ சார், நான் டீன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். நீங்கள் டிஎஸ்பி செழியன் தானே? எஸ், செழியன் ஹியர். ஹாஸ்பிட்டலில் குழந்தைய திருநது இங்கே வேலை செய்கிற ஹெட் நர்ஸ் ஜீவா தானே எனக்கு சந்தேகமாக இருக்கு. எதை வச்சு இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க சார்? உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஏற்கனவே பல ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அவன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு அவன் பேரில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். ஓகே. ஓ, என்ன பங்காளி இந்த பக்கம் எதுவும் ஜோலியா? ஒன்றும் இல்லை பங்காளி, இங்கே ஜீவான் யார் நர்ஸ் வேலை பார்க்குறாங்களா?
என்ன பங்கள எதுவும் பஞ்சாயத்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தகவல் விசாரிக்கதான். இப்போ போனால் அவனை கேண்டீனில் பார்க்கலாம். இங்கே நர்ஸு ஜீவான்றது யாரு? கண்ணாடி போட்டு சாப்பிட்றாருல அவர் தான். ஏப்பா நீ தானே ஜீவா? ஒரு சின்ன என்கொயரி இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போ. இந்த சேட்டா. சுடலை. ஒரு முக்கியமான விஷயம். என்ன சேட்டா? நம்ம ஜீவாவே போலீஸ் வந்து கூட்டிட்டு போகுது. ஐயோ, என்னன்னு போய் பாரு. இந்த ஆஃபீஸ் வந்து இப்போ தான் கிளம்புறேன். போய் என்னன்னு பார்க்குறேன். போய் இறங்கு. பாப்பா என்ன கூட்டம்? கிளம்பு கிளம்பு, நிற்காத. போயா, சொல்லிட்டே இருக்கிறேன், சும்மா வேடிக்கை வந்துட்டே இருக்கேன். போயான்றல போயா. என்ன எப்படி நான்ப்பா இப்படியே உட்காந்துருக்க போற? என்ன உன் உறவுக்காரனை நினச்சிக்க? நடந்த எல்லா உண்மையும் ஒழுங்கு மரியாதை சொல்லியிருப்பா. ஏய், கதவை திறந்து வச்சுட்டு போப்பா. ஏட்டையா, புள்ள போய் கேட்டு பாருங்க. ஆட்டையும் மாட்டையும் தான் பகையாளின்னு சொல்லும், புலியையும் சிங்கத்தையும் பங்காளின்னு சொல்லும். ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்டலாம் சொல்ல முடியாது. உங்க பெரிய அதிகாரி யாரா இருந்தா வர சொல்லுங்க, சொல்றேன். சொல்லுங்க மதி. ஐயா, அவன் சிங்கம் புலி ஓனாயின்னு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயா. அங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்ன ஏதோ காடு சிங்கம் ஓனாயின்னு கதையெல்லாம் சொன்னியா? ஒரு விஷயம் தெரியுமா? என்னதான் ஓனாய் சிங்க வேஷம் போட்டாலும் உரும முடியாது, ஊழதான் ஆடணும். அது தெரியும் சார். சிங்கத்தையும் புலியையும் சர்க்கஸ்ல ஏற்றிடலாம், ஆனால் ஓனாய ஒரு நாள் சர்க்கஸில் ஏற்ற முடியாது. சார், ஒரு சிகரெட்டு கிடைக்குமா? மதி சார், கொஞ்சம் வெளியே இருங்க. என் பேரு ஜீவா சார். வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ மேம். சொல்லுங்க மிஸ்டர் செழியன். மேம், நாம் இது ஏதோ ஒரு நூல் நினச்சி இழுத்தோம், ஆனால் இங்கே பெரிய பாம்பே வந்து விழுது. இவங்க எல்லாரையும் நான் என்கொயரி பண்ணாதான் இந்த கேஸ் என்னங்கிறத என்னால் கிராக் பண்ண முடியும்.
நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நம்ம தான் அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவன் தான் எப்போ அரெஸ்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணியிருக்கான். அவன் சொல்கிறது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அவன் படித்த ஸ்கூல், அவன் வேலை பார்த்த இடம், அவன் பிறந்த ஊர், அவன் வீடு, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐ ஃபீல் நிறைய விஐபிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மேட்டர் ரொம்ப சீரியஸாக இருக்குது மிஸ்டர் செழியன். ஜட்ஜு வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணிவிடுங்க. சைல்ட் கிட்னாப் சஸ்பெக்ட் மட்டும் சொல்லுங்கள், போதும். மிச்சத்தை நான் பேசிக்கிறேன். ஓகே மேம். இதை பர்சனலாக நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள். ஷூர் மேம். ஒன் லாஸ்ட் திங், இது டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஷூர் மேம். கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே மேம். தேங்க்யூ. ஐயா அந்த ரிமாண்ட் வச்சுக்கமா. விடியறதுக்குள்ள உலகமே அழிஞ்சு போயிருமா என்ன? ஐயா உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னாரு. ஓ, அந்த ஆஸ்பத்திரிக்கா சார்? ஆமாங்க. அங்கே தான் வேலை பார்க்குறியாப்பா? ஆமாங்க ஐயா. பேர் என்ன? ஜீவாங்க ஐயா. உன் மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. ஐயா கிட்ட எதுவும் பேசக்கூடாது, வெறுமனே தலையை மட்டும் ஆட்டணும்னு சொன்னாங்க ஐயா. அடிச்சாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க ஐயா. பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிருக்கேன். இந்தா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் பேஸ்ட்டும் ப்ரெஸ்ஸும் இருக்குப்பா, வச்சுக்க. மனு போட்டு என்ன வந்து பாரு. சரிப்பா சரிப்பா. சார் குட் ஈவினிங். விசாரிச்சிட்டிங்களா? எஸ் சார், நீங்கள் விசாரிக்க சொன்ன கேஸில் கிட்னாப் அக்யூஸ்டை ரிமாண்ட் பண்ணிட்டோம். ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. அங்கே ஒரு கடை இருக்குல்ல? ஆமாம் சார். அங்கே போங்க விசாரிப்போம். சரிங்க சார். ஏப்பா, ஜிஹெச்சில் வேலை பார்க்குற ஜீவா வீடு பூட்டிருக்க, எங்கே போயிருக்காங்க தெரியுமா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாய் பெரியவர் ஒருத்தரும் வரதாப்பட்ட பொண்ணு ஒன்றும் ஜீவா வீட்டிலேருந்து வெளில போனாங்களா சார்? எங்கே போனாங்கன்னு தெரியலையா சார்? சரி. நான் ஜாயின் பண்ணியே 3 வருஷம் தான் ஆகுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பையனை பற்றி கேட்குறீங்க. எனக்கு தெரியாது சார். வரேன் சார். சார் ஒரு நிமிஷம். ஜீவா வீட்டை தேடுறீங்க? ஆமாம் சார், அந்த பக்கம் எதிர்த்தாப்புல போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். கோயிலுக்கு கிழக்கால இருக்க வீடு சார். சரிங்க. ஜீவா வீடு தானே? ஆமாங்க சார், இதான் சார். யாராச்சும் இருக்காங்களா? ஒரு கிளவி இருக்குது சார். 6 வீடியும் பேசி பார்த்ததில்ல. உங்கள் யோகம், நீங்கள் பேசி பாருங்கள் சார். ம். ஏம்மா
ஜீவா உங்க பையன் தானே? உங்களை தான். தமிழ்ச்செல்வி இப்படிதான் 20 வருஷமா இருக்கா. மக்க மனசிட்ட பேசுறது இல்லை, யாரையும் உள்ள விடுறதே இல்லை. அவன் மகன் சீவா இங்கே வர்றதில்லை சார். நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தாப்புல, அதான் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கோம். அந்த முக்கில் தலையார் முகம் மாறி டீ கடையில் ஒன்று விசாரிச்சு பாருங்க சார். உணர்வுகள் கலந்து ஏய் அடிக்கிறியா? ஹலோ சார், விசாரிக்க சொன்னீங்க சார். ஆமாம். ஜீவாவை பற்றி 4-5 பேர்த்த விசாரிச்சேன் சார். 4 பேரும் நல்ல விதமாக சொன்னாங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் தப்பாக சொன்னேன் சார். ஓகே. வாரத்துக்கு ஒரு முறை வெளியூர் போறேன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் எங்கேன்னு தெரியல சார். கிட்னாப்பர் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் இமீடியட்டாக எனக்கு சொல்லுங்கள். ஐயா, நானும் ஜீவாமாவும் ஒரே சொட்டு தான் சார். அவன் மையன் பெரிய வினையை இழுத்துட்டு வந்துட்டான். கட்டுறதுக்கு கோவணம் இல்லைனாலும் ஜாதி வெறியை விட மாட்டாங்க இந்த ஊர் ஆளுங்க. சத்துணவுக்கு சமைக்கிற வேலைக்கு தான் நான் வந்தேன் சார். ஆனால் நான் சமைச்ச சாப்பாட்டில் தீட்டு வந்துரும்ன்ட்டு எனக்கு இந்த கூட்டுற வேலையை கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு சாதி வெறி பிடிச்சவனுங்க இந்த ஊர்க்காரனுங்க. அண்ணே கொடுங்கண்ணே. ஐயா சில சேருக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும், சரியா? இந்த முதலத்தை வச்சுக்க. சீக்கிரம் போங்க போங்க, பார்த்து போங்க, பார்த்து பத்திரம். பள்ளி இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. அவ ஒரு கீழ் ஜாதி பையனை இழுத்துட்டு ஓடிட்டான்னு என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? எப்பா போன வாட்டி மாதிரி போச்சிடாதீங்க, போலீஸ் கேஸ்னு ஆயிரும், எரிச்சிருங்க. ஒரு இவ்வளவு தைரியம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஊர்ல இருக்க எவனோ ஒருத்தன் தான் ஒத்தாசை பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு பாரு ரத்தனம். யாரு அவன்? யார் அவன்? இந்த ஒழுக்கம் கட்டவள ஒரே குச்சியில கொளுத்திடலாமா? அசலு கவுத்து காமிச்சா என்ன கதையாம ஊரே தெரிஞ்சுக்க வேணா? அந்த பூச்சி மருந்து எடுத்தவ காதுல ஊத்துடா. என்ன கத்துற? ஏய், எம்பிட்டு நேரம் ஆக்குவீங்க? வீட்டுல என் பிள்ளை அழுது கிடக்கு, நான் போனேன். என் கணக்குல வச்சுக்கோங்க. நான் பாருங்கயா, என்ன வேணும்னாலும் பண்ணி தொலைங்க, கணக்கு என் கணக்குல வச்சிருங்க. எடுத்துல உனக்கு தூக்கிட்டு போங்கடா. உயிருக்குண்ணே, இந்த சாவலண்ணே. சாவலனா என்னடா?
பைத்தியம் பிடிச்சி திரியட்டும். அப்பதாண்டா ஊர்ல உள்ளவங்களுக்கும் பயம் வரும். கடைசியா அந்த பையனை கௌரவ கொலை பண்ணிட்டாங்க சார். கௌரவ கொலையா? கொலையில் என்னம்மா கௌரவம்? ஆணவ கொலைன்னு சொல்லுங்க. வா தமிழ், திடீர்னு பையனை கூட்டிட்டு வந்திருக்க. வாமா, உட்காரு உட்காரு. என்னப்பா? என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. ம். அண்ணே, என் பையன் பாண்டா படிச்சிருக்கான். 2 வருஷமா சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கான். அவன் இங்க இருந்தா உருப்பிட மாட்டேங்கண்ணே. அவனை எங்கேயாவது கொண்டு போய் ஆளாக்கி விட்டுருங்களே. என்னடா, நல்லா படிப்பியா? படிப்பேண்ணே. படிப்புலாம் ஒன்றும் தேவையில்லைங்கண்ணே. அவன் எப்படியாவது இந்த ஊரை விட்டு போனாதான் நல்லா இருப்பான். ஊர் வேண்டானா அங்கே மாஹேல லாட்ஜில் வேலை பார்க்கட்டும். அங்கேயும் நர்சிங் காலேஜ் சேர்த்து விட்றேன். சரிங்க. படிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா, ஓகேவா? நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, பார்த்துக்கலாம். தைரியமா இரு, பார்த்துக்கலாம். சரிங்க. வள்ளிக்கு உதவி செஞ்சதுனால ஜீவாவை அவங்க அம்மா மாகிக்கு அனுப்பிட்டாங்க. மாகி கேரளாவில் இருந்தாலும் இன்றைக்கும் அது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது. மாகி கடலால் சூழப்பட்ட ஒரு அழகான சின்ன நகரம். இன்றைக்கும் மாகி முழுக்க பிரெஞ்சு கலாச்சாரத்தினுடைய மிச்ச சொச்சங்கள் அப்படியே வியாபிச்சிருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரெஞ்சு கல்ச்சரினுடைய கட்டடங்களும் தமிழ்நாட்டு குடும்பங்களும். அது ஒரு அற்புதமான சிறு நகரமாக கேரளாவில் அரபிக்கடல் ஓரத்தில் இருக்கு. என்னாச்சு? പാത്തുക ജീവാ പണിയെല്ലാം ഇഷ്ടായ? ഇഷ്ടമായി. അമർ ലോഡ്ജ്. ഫാദർ, ഇവിടെ ഡെക്കറേഷൻ്റെ പണി നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണേ. നല്ല പണിയാ. ഒരു 2 ആളെ അവിടെ നിന്ന് പറഞ്ഞു വിടും, അല്ലാതെ തീരില്ല. ഞാൻ പറഞ്ഞു വിടാം ഫാദറെ. എന്നാ ഓക്കെ. ഡേവിഡേ, ഇങ്ങി വാടാ. എന്താ ചേട്ടാ? നീ ചർച്ചിലേക്ക് എന്നിട്ട് അലങ്കാരമൊക്കെ ഒന്ന് റെഡിയാക്കി കൂടെ. കൂടെ ജീവൻ കൂട്ടിക്കോ. ഊരൊക്കെ ഒന്ന് കാണിച്ചു കൊടുറാ. ഇന്നേതായാലും നല്ല ഇറച്ചിയാണ് കിട്ടിയിരിക്കുന്നത്. ഇട നല്ല ചെറിയ കഷ്ണങ്ങളായിട്ട് വെട്ട്. ഇത് നമുക്ക് വേണ്ടപ്പെട്ട ആളാ. ഏതായാലും ഞാൻ വീട് വരെ ഒന്ന് പോയിട്ട് വരാം. പിന്നെ എന്നാ വരട്ടെ? എടാ നല്ല ഇറച്ചി കൊടുക്കണേ, കല്യാണ പാർട്ടിയാ. ഉച്ച കഴിഞ്ഞിട്ട് വാ. എന്നാ പിന്നെ അങ്ങനെ ആവട്ടെ സാറേ, ഞാൻ വരട്ടെ. എടി, നിന്റെ അനിയത്തോട് ചോദിച്ചായിരുന്നോ? എനിക്ക് തന്നെ ഇതിനോട് താല്പര്യമില്ല. പിന്നെ ഞാൻ അവക്കിட்ட என்ன பேசணும்? അവൾ എന്നെ കെട്ടിയ നിനക്കൊക്കെ മരിക്കുന്നവരെ സുഖമായിട്ട് ജീവിക്കാം. ഒരുപാട് നാളായിട്ട് ഞാൻ പറയുന്നതാ. പകരം ഞാൻ പുറത്തുനിന്നാ കിട്ടുന്നെങ്കിൽ പിന്നെ കുടുംബം തെരുവുകത്താൻ വരണം. എന്തൊക്കെ ചെയ്താൽ നന്ദിയില്ലാത്ത. നിന്റെ ചേച്ചിയുടെ കാലശേഷം അമ്മയ്ക്ക് ഞാനല്ലേ ഉള്ളതെന്ന് നീ ഒന്ന് ഓർത്ത് നോക്കുന്നുണ്ടോടി? ഏൻ തമ്പിക്ക് എന്നടി കുറെ നിക്കടി അവിടെ. சாராவோட மாமாவுக்கு தான் பொண்டாட்டி எப்படா சாவா, சாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தலான்னு சாரா மேலே அளப்பரிய மோகம். എന്താ ചെയ്യണ്ടേന്ന് എനിക്കറിയില്ല ഫാദർ. ഞാൻ നോക്കിയിട്ട് ഒരു വഴിയും കാണുന്നില്ല. ഞാൻ എൻ്റെ ചേച്ചിൻ്റെ ജീവിതം പോലും ഇല്ലാതാകുമോന്ന് എനിക്ക് പേടിയാ. എനിക്ക് എൻ്റെ അമ്മയുടെ മാമൻ്റെ മുഖത്ത് നോക്കണത് ഒട്ടും ഇഷ്ടമല്ല ഫാദർ. നീ പേടിക്കാതിരിക്കുമ്പോളെ കർത്താവ് നിനക്ക് എല്ലാ വഴിയും ഉണ്ടാക്കി തരും. അപ്പം നിന്റെ പ്രശ്നങ്ങളെല്ലാം തീരില്ലേ?
ഇനിയിപ്പോൾ കോളേജ് ചേരാൻ പോവല്ലേ, അതോടെ എല്ലാം കലങ്ങി തെളിയും. കർത്താവ് ഒരു ഗോഡിയൻ ഏഞ്ചലിനെ പോലെ എപ്പോഴും നിന്റെ കൂടെ തന്നെ ഉണ്ടാവും മോളെ. കർത്താവ് രക്ഷിക്കട്ടെ. டேவிட், இங்க வாடா. வா, சீக்கிரம் வா. புடி. தூக்கு. டேய், யாரா அப்படி கட்டற? ஆத்து மேல விட்டா என்ன ஆயிருக்கும்? தூக்கு. நல்லா கட்டறது இல்லையா? கட்டு. நல்லா கட்டு. அன்னைக்கு சர்ச்சில் நடந்த விபத்துல இருந்து தன்னை காப்பாத்தின ஜீவாவுக்கு நன்றி சொல்ல பலமுறை அவனை தேடி அந்த சர்ச்சுக்கு வந்தா சாரா. ஜீவா, ஓனர் கொடுத்தாங்க நர்சிங் காலேஜ் அப்ளிகேஷன். ആ വാ മോളെ, എന്താ വന്നേ? ഈശോ മെസ്സിയായിക്ക് ആ സ്തുതിയായിരിക്കട്ടെ. ഇപ്പോഴും എപ്പോഴും സ്തുതിയായിരിക്കട്ടെ. എന്താ? ഞാൻ കോളേജിൽ അപ്ലിക്കേഷൻ കൊടുത്തു ഫാദർ. ആ ഫാദർ ഒന്ന് പ്രിൻസിപ്പലിനോട് ഒരു പ്രാവശ്യം പറയണം. ആ അത് ഞാൻ വിളിച്ച് പറഞ്ഞേക്കാം കേട്ടോ. എന്നാ മോള് വയ്ക്കോ. மே கமிங் மேம். செழியன், டீ எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஓகே மேம். சொல்லுங்க மிஸ்டர் செழியன். மேம், ஐ ஹேவ் சம் வேலிட் டாட்ஸ். ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் கனெக்ட் தெம். So do it. But ma'am, also have some missing dots. For that I have to go to Mahe. Proceed Mr. செழியன். கேஸ் முடிக்கிறதா நம்ம priority. Just remember to keep it confidential. Sure ma'am. Make it as early as possible. சொல்லுங்க சார், ஹவு மே ஐ ஹெல்ப் யூ? நீங்கள் இதே காலேஜில் தான் படிச்சீங்கல்ல? எஸ். 1998 பேட்ச்? ஆமாம், இதே காலேஜில் தான் படித்தேன். ஓகே. ஜீவா. ஜீவா, எஸ். எனக்கு ஜீவா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமே. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொன்னீங்கன்னா இட் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. நாங்கள் எல்லோரும் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருந்தோம். ஜீவா தமிழ்நாட்டில் தேனியிலேருந்து வந்திருந்தான். சாரா இதே ஊர் தான். ஹலோ ஹலோ. ஹே ஹாய். 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 தேங்க்ஸ். எதுக்கு? சுகலே. எனக்கு மலையாளம் தெரியாது. ஓ, நீங்கள் தமிழா? ஆமாம், இப்போ எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? அது அன்னைக்கு சர்ச்சில் நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்கல்ல, அதுக்கு தான். ஓ, அது நீங்கள் தானா? ஹாய். அப்புறம் வீடுங்க? இங்கே மாகேல. ஓகே. புதுசா நீங்கள் எங்க? ஹலோ, ஐ எம் மஞ்சுளா தேவி. இங்கே இருக்க ஒரு பிரிக்குக்கும் எங்களோட ஸ்டோரிஸ் தெரியும். நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நாங்கள் ஒரு 11 பேர் இருந்தோம்.
ஏண்டி டென்ஷனாக இருக்க? நேத்தெல்லாம் வீட்டில் ஒரே பிரச்சனை. என்னாச்சு? പറഞ്ഞത് നിനക്ക് മനസ്സിലാവില്ലേ? ഞാൻ എത്ര പ്രാവശ്യം പറഞ്ഞു നോക്കി. എനിക്കൊന്നും അറിയേണ്ട ആവശ്യമില്ല. എത്രയും വേഗം ഈ കല്യാണം നടത്തണം. കോളേജ് ഒന്ന് കഴിഞ്ഞോട്ടെ, ഞാൻ എല്ലാം ശരിയാക്കി തരാം. எப்ப ചോദിച്ചാലും ഇത് തന്നെ പറയുന്നത്. எனக்கு படித்தது எதுவுமே மைண்டில் இல்லை, மைண்டே பிளாங்காக இருக்குது. இப்போ எதை படிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல. சரி இரு, ஏதாவது பிளான் பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. 10 மணி எக்ஸாமுக்கு 10:29 வரை உள்ளே போகலாம். ½ அன் ஹவர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கோ. சரியா? நாங்களாம் உள்ளே போகிறோம். எல்லாத்தையும் நீ படிக்கணும்னு தேவையில்ல. 10 மார்க் கேள்வி 5 எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ ஹார்ட் டிசீஸ்க்கு இப்படி பண்ணுவேன். அப்புறம் ஃபுட் அடல்ட்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கு இந்த மாதிரி பண்ணுவேன். ஃபார்மகாலஜினா இப்படி, பயாலஜி ஆஃப் பிஹேவியர்னா இப்படி. ஓகேயா? சரி ஓகே. ஷோரில் பார்த்துக்கலாம் விடு. சமயமாயி உள்ளவா. இந்த இடத்துல தான் நாங்கள் எங்கள் ஃபேர்வெல் கூட செலிப்ரேட் பண்ணோம். திடீர்னு சாராவோட அக்கா இறந்துட்டாங்க. കരുണയുള്ള കർത്താവേ, കരയുന്നവർ നിന്നെ വിളിക്കുകയും നിന്റെ ദാസനെ ആശ്വസിപ്പിക്കണമേ. ജീവന്റെയും മരണത്തിന്റെയും നാഥനും പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവുമായ സർവേശ്വര, ആമേൻ. സാറാ കരഞ്ഞിട്ടേ ഇല്ലടാ, കാണാനേ പേടിയാവുന്നുണ്ട്. കരയല്ലേ മോളെ, കരയല്ലേ സാറ. സാറ നോക്കി ஹலோ மாகி அமர்லாஜ். இருடா வர. ஹலோ കോളേജ് ഒന്ന് കഴിഞ്ഞോട്ടെ, ഞാൻ എല്ലാം ശരിയാക്കി തരാം. எப்ப ചോദിച്ചാലും ഇത് തന്നെ പറയുന്നത്. കേട്ട് കേട്ട് മടുത്തു. നീ ഒന്ന് സമാധാനായിട്ട് ഇരിക്കുക. இன்னும் எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி இருக்க போகிற? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தைரியமாக இரு, எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணு. சரி நீ போயிட்டே இரு, நான் வரேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நெக்ஸ்ட் பிஜி பண்ணலான்னு இருக்க, ஆனால் அப்பா என்ன சொல்லும் தெரியல. ஜீவா, என்ன வீடு வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? போகலாம். டாக்கி நீ வெயிட் பண்ணு, நான் விட்டு வந்துடுறேன். உட்கார். എന്താടി പരീക്ഷയ്ക്ക് പ്രിപ്പയർ ചെയ്താ? ஜீவா, உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். வண்டியை நிப்பாட்டு. என்ன சாரா, ஏதோ முக்கியமாக என்கிட்ட பேசணும்னு சொன்ன? அன்னைக்கு சர்ச்சில் ஃபாதர் கிட்ட பேசினப்போ எனக்கு துணையாக ஒரு கார்டியன் ஏஞ்சல் வருவாருன்னு சொன்னார். கடைசி வரைக்கும் என் கார்டியன் ஏஞ்சலாக என் கூடயே வருவியா ஜீவா?
വൈകാതെ വരണം, ഇവിടെ ജോലി ഒരുപാടുണ്ട്. ശരി ചേട്ടാ. വാ പോവാം. കേറിക്കോ. சாராக்காகவாது அவங்க அக்கா கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருக்கலாம். இப்போ அவசர அவசரமாக அவங்க மாமா கட்டி வைக்க போகிறாங்க. In pharmacology, the encompassment of drug composition and... ஹலோ சாரா, நான் ஜீவா பேசுகிறேன். பக்கத்தில் பைபிள் இருக்கா? அதில் அதிகாரம் 24 40வது வசனத்தை பாரு. நான் வழிபடும் கர்த்தர் தன் தூதுவனை அனுப்பி உன் பயணத்தை வாய்க்க பண்ண. அவளோட மாமா ரொம்ப அப்யூசிவாக இருந்தார். அவருக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க. சாராக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஜீவா அவனே தான் அந்த வழியை ஃபிகர் அவுட் பண்ணான். சாரா வா, பார்த்து மெதுவா, பையன் நடுவில் வச்சுக்க. தேங்க்ஸ்டா திலீப். பயப்படாத. എടാ അവൾ എവിടെ പോയെന്ന് പറഞ്ഞാ നിനക്കൊക്കെ ജീവനോടെ വീട്ടിൽ പോവാം.
ஆந்திரா பாண்டிச்சேரி பக்கத்துல விளையாடிட்டு தூக்கிட்டு വന്നിട്ടാங்க ചേട്ടാ. നമസ്കാരം സാറേ. ഇന്നലെ സാറിന് അനിയത്തി മെഡിക്കൽ സ്റ്റോറിൽ വന്നിരുന്നു. എന്ത് ചേട്ടാ. എവിടെ നോക്കിയാലും ഇപ്പൊ പനിയുള്ളൂ. എനിക്കൊരു പ്രഗ്നൻസി കിട്ടോ അബോർഷൻ ഗുളിക അതെടുത്തു കൊടുത്തേ. വേറെ എന്തെങ്കിലും വിശേഷം? അങ്ങനെ പോകുന്നു, വേറെ കുഴപ്പമൊന്നുമില്ല. പിന്നെ നമ്മുടെ ആ തങ്കപ്പന്റെ മോളെ കല്യാണത്തിന് നിങ്ങൾ പോയത് ചേച്ചി എന്താ ഒന്ന് നിക്കടാ. എന്തു പറ്റി എന്തു പറ്റിയെന്ന് പറ. കർത്താവേ, എന്തായി മോനെ? എടാ, നീ സാറെ കൂട്ടിക്കൊണ്ട് വന്നോ? കുറച്ച് നാളുകൂടെ കഴിയട്ടെ. ഒരേടിയ വളകാപ്പിന് കൂട്ടിക്കൊണ്ടുവരാം. கடைசியில் எங்ககிட்ட கூட அவன் வேற ஊர் தான் சொல்லிட்டு போனான். தமிழ் இதுக்கு நடுவில் என் ஆத்தனா விசேஷம் வச்சுருக்கா. 2வது விசேஷம் இந்த 4 ஆட்டை விட்டு சேர்ந்து செய்யலாம். அன்னைக்கு 11 சொத்து வைக்கணும். ஜீவா மாதிரி தெரியுது. அந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாத சாராவை ஜாதி வெறி பிடிச்ச அந்த ஊருக்கு ரொம்ப தைரியமா கூட்டிட்டு வந்தான் ஜீவா. ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800112335 அறை அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். உங்க அம்மா நம்ம மயம் படிச்சு பட்டம் வாங்கி வந்துடுன்னு சொல்லி உங்க ஓத்தா கனவு கண்டுக்கு இருந்தா. அந்த கனவெல்லாம் வீணாக்கிட்டியே. நம்ம மயம் படிச்சு வந்துட்ட ஊரு சொன்ன மதிக்க முடியாத கோத்தா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா. ஏறாத மலையும் இல்லை, போகாத கோயிலும் இல்லை, வரம்புறது தவம்புருந்து பத்து. கஞ்சி நேரம் கஞ்சி அடிக்காம கஷ்டப்பட்டு நம்ம மயம் படிச்சு பட்டம் வாங்கி வந்துடுவான்னு சொல்லி நினைச்சேன். இப்படி கஷ்டத்துலயே ஒருத்தையும் கூப்பிட்டு நிக்கிறானே. செத்த இரு, நான் போய் பேசிட்டு வரேன். அதுக்குள்ள அழுது ஊரை கூட்டாத. நான் வர தமிழ், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உன் மையன் நான் கொலை குத்தமா பண்ணிட்டு வந்தியா? எந்த கட்டி கூட்டிட்டு வரதுக்கான வர வாங்கி பெத்தேன். என் கண்ணு முன்னாடி அவனை நிக்க வேடான்னு சொல்லு. வார்த்தா, அந்த பிள்ளைய பார்க்க பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கா. நம்ம வம்சத்தை விருத்தி பண்றதுக்காக தாலியை கட்டி கூட்டு வந்தவன வாசல்ல நிக்க வச்சே அசிங்கப்படுத்துவ. ஆனாலும் தம்பி, உங்க ஆத்தா உன்னைத்தான் நம்பி இருந்தா. இப்படி பண்ணலாமா? நான் பண்ண தப்பு தான்ட்டு உங்க ஆத்தா காலில் விழுந்து கும்பிடு போ. வலது காலை எடுத்து வச்சு 2 பேரும் உள்ள போங்க. வா உள்ள வா. ஆமா, போய் உங்க ஆத்தா காலில் விழுந்த உடனே அப்படியே குழு குழுண்டு வச்சுக்கிருவாளாக்கு. வந்துட்டாங்களா போக்கத்த வேக வேலை இல்லாம.
உன் பொண்டாட்டி பேசக்கூட மாட்டேங்கிறா, பேசுறது கூட கூலி கேப்பா போல. இங்கே இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. நீ தான் சூதானமாக இருக்கணும், சரியா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உன் பேர் மஞ்சு. இங்கே இருக்க பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன். இங்கே உன் பேரில் தான் சாரா இருக்கா மஞ்சு, சரியா? சரி, ஓகே. அங்கே மாகில சாரா வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஓகே? என்ன யாராவது கேட்டால் நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, கொடுக்குறேன். இந்த ப்ளீஸ். ஹலோ. நீங்கள் 2 பேர் தைரியமாக இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ரசம் ஊற்று. ம், போதும் போதும். அம்மா சாப்பிட்டாங்களா? நான் சமைச்ச எதையும் அவங்க தொடக்கூட இல்லை. ஏன்? அவங்க வடித்த சோத்துலேயே தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு கூட அத்தைக்கு பொறை ஏறிடுச்சுன்னு தண்ணி கொடுத்தேன், கட்டி விட்டாங்க. அப்பா வேலையை கம்பேஷனர் கிரவுண்டில் வாங்கிடலான்னு சொல்கிறாங்க. நான் சென்னை வரைக்கும் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சென்னைக்கா? ம், நீ தைரியமா இரு, வேலை கிடைச்சா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் ஜீவா வேலை விஷயமா அடிக்கடி சென்னைக்கு போக ஆரம்பிச்சான். மேடம், ஒரு நிமிஷம். நான் தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். சரி. சாரை பார்க்கணும். சார் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்க. சரிங்க மேடம். ஓகே. வரேன் சார். ஜீவா இல்லாத நாட்கள்லாம் சாராவுக்கு இருந்த ஒரே ஆறுதல் வள்ளி மட்டும்தான். சாராவுக்கு ஆறுதலா மட்டும் இல்லை, மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருந்தான். இல்லைம்மா, ஏய் கூப்பிட்டு நிற்க மாட்டியா? இல்ல, எந்த ஊரு, என்ன ஆளுங்க? இல்லம்மா, மண்டை அவனை கொண்டு உன்னை கொண்டிருக்கணும். அப்பாவோட டெத் சர்டிஃபிகேட், என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது சார். ஆமாம் சார். சார் உங்களை தான் சார் நம்பி செக்ஷனில் பார்த்து செய்யுங்க சார். நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் தேங்க்ஸ் சார். இன்னும் 2 நாளில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும். சரி, நீ தைரியமாக போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சார் இது லீகல் ஹேர் சர்டிஃபிகேட். ஓகே 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 ஓகே, கவலைப்படாமல் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாப்பா. ஓகே. ஜீவா அம்மா. ஹே தேவி. എടി സുഖമല്ലേടി? സുഖം തന്നെ. നിനക്കോ? എനിക്ക് സുഖാടി. എത്ര നാളായി ദേവിയെ കണ്ടിട്ട്. അതെ അതെ. വാ വാ വാ. വീട്ടിലെല്ലാവർക്കും സുഖമല്ലേ? ആ, എല്ലാവർക്കും സുഖാടി. ജീവ എവിടെ? ജീവ ചെന്നൈക്ക് അച്ഛൻ്റെ കമ്പാഷനേറ്റ് ബാക്ക്ഗ്രൗണ്ട് ആവശ്യത്തിന് വേണ്ടി പോയിരിക്കുവാടി. ഓ അതെയോ? എന്താടി പെട്ടെന്ന് പറയാതെ നീ വന്നേ? എന്തെങ്കിലും വിശേഷമുണ്ടോ? എടി എൻ്റെ കല്യാണം ഫിക്സ് ചെയ്തതാടി. ഹേ വരാൻ മറക്കല്ല കേട്ടോ. നമുക്ക് അടിച്ചു പൊളിക്കാടി. നീ ഉറപ്പായിട്ട് വന്നേക്കണം. ഞാൻ വരാതെ ഇരിക്കോ? ശരി, നീ ഇവിടെ ഇരിക്കേ, ഞാൻ പോയി മുട്ടയും തൈരും വേഗം വാങ്ങിച്ചിട്ട് വരാം കേട്ടോ. ശരി. എന്താടി വെള്ളം? பேர் என்னம்மா? என் பேர் தேவிம்மா. ம், ஜீவா கூட படித்த பொண்ணா நீ? நான் ஜீவா மஞ்சு எல்லாம் ஒன்றாதாம்மா படித்தோம். ம், சரி. அந்த புல்லுக்கு உண்ற குலதெய்வம் என்ன? என்னம்மா? அவங்க என்ன ஆளுன்னு கேட்குறேன்.
கொலசாமி தெரிலம்மா, ஆனால் அவங்க பூஜை பண்ணுற குடும்பமா. இங்க வார்த்தா, அந்த பிள்ளைய பார்க்க பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்கா. ஏம்மா கேட்குறீங்க? இல்லை சும்மாதான். ஏம்மா மஞ்சு, எதுக்கு நீ வெயிலில் போயிட்டு வர? சும்மா தானே இருக்கேன். சொல்லியிருந்தேன் நான் போயிருப்பேன்ல. சரி, போய் தட்டு எடுத்து வை. நம்ம 3 பேரும் ஒன்றா சாப்பிடலாம். ம், ஒரு 5 மினிட் அடி. மஞ்சு, அந்த பொண்ணுக்கிட்ட கூட. சரிக்கா, பார்த்து பத்திரமா போ. சரிடி. ஜீவா வரும்போது நான் ചോദിച്ചാ പറഞ്ഞേക്കണേ. வரேம்மா. சரி. பாய். வா அத்தா. என் பிள்ளைக்கு பார்க்கணும். முத்து போட்டு பார்க்கணுமா? உன் பையனுக்கு நேரம் சரியில்லைம்மா. இப்போ கல்யாணம் முடிச்சாலும் உன் பையனுக்கு 2 தாரம், மூத்த தாரம் இறந்து போகும். அதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும். ஒரு மனைவியாய் திருமகளென அடி எடுத்து வைத்த அன்பே, நல்ல துணைவியாய் திருமாங்கல்யம் அணிந்து வந்த அமுதே, அந்த திருநாளை நெஞ்சம் மறக்குமா? இன்று நினைத்தாலும் உள்ளம் நினைக்குதே. திருமகளென அடி எடுத்து வைத்த அன்பே, நல்ல துணைவியாய் திருமாங்கல்யம் அணிந்து வந்த அமுதே. நல்லதொரு நூலாய் உன்னை எடுத்து வாசித்து பார்த்தேன். மீண்டும் மீண்டும் படிக்க அழுக்கவில்லை, பூசித்து புகழ்வேன். உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் சுகங்களிலே மிதப்பேன். சரித்திரம் தனில் குறித்து வைத்திடும் ஒரு காலத்திலே கிடப்பேன். வாழ்கின்ற நாளும் பொன்னாள் என்றாகும் அன்பே, நீ அருகிருந்தாய். ஒரு மனைவியாய் திருமகளென அடி எடுத்து வைத்த அன்பே.
அன்பே. ஒரு மனைவியாய் திருமகளென அடி எடுத்து வைத்த அன்பே. பார்த்து வாமா. சரி. கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரி தான். அப்படியா? 2 நாள்ல ஆர்டர் கையில் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. சரி. அப்புறம் நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுற. இங்கேருந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஆர்டர் கையோட வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? சரி. மிஸ் யூ சாரா. பாய். பாய். நீ யார் என்ன சாதின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய நினைச்சிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு நாடி அத்தை உனக்கு. ஐயா, அந்த டெண்டர் விஷயமா யாரோ? ஹலோ, யார்பா? ஒரு வகையில் நான் உனக்கு பங்காளி. ஹலோ, யார்பா நீ? என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு தான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆள் தெரியாமல் பேசிட்டு இருக்க? வெய். போதும் போதும், சாம்பார் ஊத்து. போதும். போன் எடு. யாருன்னு கேளு. ஹலோ, அமைச்சர் வீடுங்க. நீங்க யார் பேசுறது? அவர் கூட காலேஜில் படித்த பங்காளி பேசுகிறேன். ஏங்க, உங்க கூட காலேஜில் படிச்சவரா? உங்ககிட்ட தான் பேசணுமா? ஹலோ. என்ன பங்காளி, காலேஜில் கூட படித்தேன்னு சொன்னால் நம்பிடுவியா? நம்ம தான் பள்ளிக்கூடமே தாண்டலேங்கிற அறிவு வேணாம். சரி, அதை விடு. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். போன விட போடுற போக்கு. அந்த பேங்க்காரனா காலிலேருந்து லோன் வேணுமான்னு 10 வாட்டி கால் பண்ணிட்டான். ஏய் படி. நகர். ஹலோ, யாரு? இந்தா ஒரு நிமிஷம் சார், இந்தா கொடுக்குறேன். ஐயா
ஐயா யாரோ உங்கள் பங்காளியா உங்கள் லைன் கிடைக்கலையா ஃபோன் பண்ணியிருக்காங்க. போ. ஹலோ அட்டிங், யாரா நீ? என்ன பங்காளி இன்னும் முத கேள்வியிலேயே நிக்கிற? என்ன விஷயம் கேட்கவே இல்லையே. இன்னைக்கு வந்த மனுவில் மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு மனு வந்திருக்கும், அதை எடுத்து பாரு, எல்லாம் தெரியும். என்னடா இது? என்ன விஷயம் சொல்லி தொலை. இப்பயாச்சும் கேட்டியே, ரொம்ப முக்கியமான விஷயம். யார் பெத்த புள்ளியோ எல்லாம் எம்பி ஆக்குற மனசு யாருக்கும் வராது. பெரிய மனுஷயா நீ. ஏய், என்ன உளர்ற? உளரல பங்காளி. நீ கவுன்சிலராக இருந்த காலத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் புள்ள பெற்றுக்க வந்தல்ல, அங்கே வச்சுதான் நான் உன் பிள்ளைய மாற்றினேன். அதே தேதியில் பிறந்த நீ அடிக்கடி சொல்லுவியே சாதி சாதின்னு. அந்த சாதி பிள்ளைய ஓம் பொண்டாட்டிட்ட வச்சுட்டு ஓம் பிள்ளைய அங்கே மாற்றிட்டேன். முடிஞ்சா உன் பிள்ளைய கண்டுபிடி. பா என்ன பாச்சு? ஏன் ஃபோன் தூக்கி போட்டீங்க? வெளியே போடான். போடா. செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் மேட்ச் ஆகலை. ம், வண்டியை பண்ண விட்டு கொடு. எப்பா ஏய் தலைவர் வராருப்பா. இல்லப்பா, இது உங்க எல்லாத்தோட முடிவாக தான் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நான் மேடையில் அறிவிக்கிறப்ப ஏதாவது சலசலப்பு வந்தா அது நல்லா இருக்காதுல்ல. நீங்க எல்லாரும் சொன்னாதான் எனக்கு அது நம்பிக்கையா இருக்கும். தலைவரே, தம்பி எழுத்து நிற்க நம்ம சமுதாயத்தில் எவனுக்கு தம்பு இருக்கு? ஆனா ஒண்ணு, எவனும் நம்மளை எழுத்து நிற்க மாட்டான். தம்பி நீங்க தாராளம் அறிவிக்க தலைவரே. அண்ணன் வீரசக்தி, அண்ணன் வீரசக்தி வாழ்க. வாழ்க அம்பி தமிழ் தலைவர், வாழ்க வருங்கால இளைஞரணி தலைவர், வாழ்க வருங்கால இளைஞரணி தலைவர், வாழ்க. என்ன சமூகம் முடி சுற்றுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தா அவசரமா கூப்பிட்டேன். யாரா நீ? இன்னும் எதுவும் அறிவிச்சிடலையே, எப்படி அவன் பிள்ளைய தலைவராக்க முடியும்? அந்த தமிழ் செல்வம் உன் பையனே இல்லை. பிறந்த அன்னைக்கே உன் பிள்ளைய இடம் மாத்திட்டேன். இவன் வேற சாதி பையன். சொல்றத சொல்லிட்டேன். எதுக்கும் உன் கூட்டாளிக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசிப்பாரு. உனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா? எஸ் சார். நான் அனுப்பின நம்பர்ல இருந்தால் ஃபோன் வந்துச்சு. என்ன கொல்லாமல் விட மாட்டேன்னு மிரட்டுறான். அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி யாருன்னு சொல்லுங்க மேடம். ஷோர் சார், இமீடியட்டாக பண்ணுறேன். என்ன அவசரமா சொன்னீங்க? என்ன விஷயம்? சொல்கிறேன். நம்ம கிட்ட ஒருத்தன் ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். அவன் எங்கேருந்து பேசுகிறான்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். துப்பு கடிச்ச உடனேயும் அவனை போட்டுரு. நம்ம கிட்டேவா? யாருண்ணே அவன்? என்னாச்சு? உங்களுக்கு கொலமரத்தில் வந்த காலை ட்ரேஸ் பண்ணோம் சார். நம்பர் சப்ஜெயிலேருந்து வந்திருக்கு. ஜீவானு ஒரு விசாரணை கைதி. அவன் வேற யாரும் இல்லை. குழந்தை கடத்தல் விஷயமா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணோம்ல சார், அவன் தான். ஜெயிலில் இருந்தா? அது ஜெயிலா இல்லை கெஸ்ட் ஹவுஸ் ஐயா? சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு ஏதாவது? முதல்ல இதை ஒழுங்குபடுத்துங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். போங்க சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. என்ன ரத்தனம், போதை ஏறிச்சா? இல்லைண்ணே, அடிச்ச போதில் இறங்கிருச்சு. அந்த ஜீவன் உங்களுக்கு யாரும் ஞாபகம் இல்லையா? இங்கே பாருங்கப்பா, வர கோயில் திருவிழாக்கு தலைக்கட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்னு நம்ம மாரியம்மக்கா சொல்லும். தலைக்கட்டுக்கு
500 ரூபா வரிப்பா. சிவராத்திரிக்குள்ள கொடுத்துறணும். சரிதானப்பா? வசூல் பொறுப்பு நம்ம ரத்னவேலுக்கு. என்னப்பா சரிதானே? என் கணக்குல 2000 ரூபாய்ப்பா. சரிப்பா சரிப்பா. ரத்னா நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தம்மா தமிழ், இனிமேல் இங்கே வரணும் அவசியம் கிடையாது. ஊருக்கு வடக்கால இருக்குல்ல ஒரு கோயில், அங்கேயே வரி கட்டிக்க. போயிட்டு வா. வடக்கேனா என்ன சாதி கெட்டு போனவன் நினைச்சிட்டு இருக்கியா? நினைக்கிறது என்ன, அதானே உண்மை. உன் மருமக யாரு என்ன ஆளுகன்னு எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு என்ன, வேற சாதி தான். ஆனா கேரளாலே வசந்த சாதி, குளிப்பாட்டுற சாதி. இப்படி விவரம் தெரியாத ஆளா இருக்கியாம்மா. அந்த இருக்க மாதிரி கொலை கட்டுறவன் தெளிவாக பார்த்துட்டு வந்து சொல்லிட்டான். என்னடா அந்த பொண்ணு இங்க இருக்கு? அந்த பொண்ணு தெரியுமா சேட்டா உங்களுக்கு? മാഗില് മെഡിക്കൽ ഉட்கார்ந்துட்டு இருக்கப்ப பாத்துருக்கடா. അതെനിക്ക് പരിചയമുള്ള ഒരാളുടെ അനിയത്തിയ. பொண்ணு மாசமா வேற இருக்கா? பொண்ணா? நீ கிளம்பலாம், கிளம்பு. பாண்டியக்கா நடத்த கூட்டிட்டு போ. ஏம்மா தமிழ் செல்வி, இனிமேல் இங்கே வரணும் அவசியம் கிடையாது. அங்கேயே வரியை கட்டிக்க. வந்து சரி சரி சரி. ஊருக்கு என்ன நியாயமோ அதான் ஆத்தா உன் மருமகளுக்கும். இன்னொரு முறை மருமவன் சொல்லாதீங்க. மாவா இந்த ஊருக்குள்ள திரும்ப வரும்போது ஒண்ணு நான் போனமா கிடக்கணும், இல்ல அவ போனமா கிடக்கணும். அவளை எரிச்சு கொன்றுங்க. சாவு. இறக்குடா. ஏய், ஏய். விடியறதுக்குள்ள முடிச்சிடணும். செஞ்சிடலானே. அண்ணே, அந்த அவ கருவா காட்டுக்குள்ள ஓடுறானே. டேய் புடிச்சிட்டு வாங்கடா. டேய் ஏய் நீ இந்த பக்கம் போ. ஏய் இந்த பக்கம் போய் பாரு.
என்னாச்சு? எங்க தெரியும் ஆள் கிடைக்கலனே. அவ இந்த காட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. மொத்த காட்டையும் கொடுத்துடா. போங்கடா போங்கடா. மண்ணெண்ணெய் கேட்டு எடுத்து மொத்த காடையும் போங்கடா கொடுத்துடா. தப்பிக்க விட்டுறாதீங்க. போ 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 கொடுத்துடா. கொடுத்து விடுங்க. இந்த குரூரமான சம்பவத்தில் பனிக்குடம் உடைஞ்சி அந்த குழந்தை இறந்தே பிறந்துச்சு. பத்திரம் அவனை பெயில் எடுத்து போட்டுரு. ரொம்ப நல்லா இருக்கு. யார் இன்ஜினியர்? ஹலோ. என்ன அமைச்சரே, உங்க தொகுதி தலைப்பு செய்தியா இருக்கே. உங்க பையன் சிங்கக்குட்டிக்கு சீட்டு வேணும்னு துடியா துடிச்சுக்கிறீங்கல்ல, அதுக்கு சரியான டைம் இதே. தலைவர் லிஸ்ட்லயும் உங்க பையன் பேர் இருக்குல்ல. தலைவர் மூடு மாறிட போகுது. மாறினா என்ன இப்போ? அந்த கழுதைக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்க போகுது. போனவை யோ பொடி கிளம்பலாம் வா. போன்ல எவனோ சொன்னதுக்காக நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? இது ஒண்ணு கட்சி இல்ல, ஜாதி சங்கம். இதுல போய் வேற ஜாதி கலப்பு வந்துடக்கூடாதுல்ல. ஏங்க அவன் நம்ம புள்ளங்க. அவன் தான் அடிச்சு சொல்றானேடி. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. போ. என்ன போலாம். 132/22 ஜீவா. அதனால என் கட்சிக்காரருக்கு பெயில் வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். பிபி. நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஜட்ஜையா ஒரு நிமிஷம். உங்கள் சம்பளத்துலலாம் எப்படிங்க ஐயா? போடிமெட்டில் 50 ஏக்கர் இடம், தேனியில் 2 வீடு, மெட்ராஸில் 3 பிளாட்டு, இதெல்லாம் வாங்க முடிஞ்சதே.
பெருசா லஞ்சம் வாங்குவீங்கன்னு பேசிக்கிறாங்களே. வாட் நான்சென்ஸ்? என்ன நான்சென்ஸ்? இப்ப பெயில்ல கையெழுத்து போடக்கூட தான் கேட்டீங்கன்னு என் வக்கீல் என்கிட்ட கேட்டாரு. ஐ கேன்சல் யுவர் பெயில் பெட்டிஷன். டேக் ஹிம் அவே. கெட் லாஸ்ட். என்ன ரத்னம் முடிஞ்சா? இல்லைண்ணே, இன்னைக்கு அந்த பையில கன்ஃபார்மாக பெயில் கிடைக்கின்ற நம்பி தான் கோர்ட்டுக்குள்ளே நம்மளால் நிப்பாட்டி அவனை போட்டலான்னு பார்த்தேன். ஆனால் இவன் ஏதோ ஜட்ஜை குழப்பிட்டான் போல. என்ன சொல்கிற? ஆமாண்ணே, இவன் உள்ளே போய் ஏதோ குண்டை மட்டக்க பேசி அந்த ஜட்ஜை டென்ஸ் ஆகிட்டானே. அவர் இவன் பெயிலை கேன்சல் பண்ணிட்டாருண்ணே. நம்ம கிட்டே அவன் புத்திசாலித்தனை காட்டுறானா? அவனை எங்கே எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். என்னண்ணே பண்ண போறீங்க? சரி, நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னண்ணே ஆட்டம் காட்டுறானா? அவனை ஜெயிலில் வச்சே போட்டுருவோம்னே. டேய், எங்கடா இருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆஃபீஸுக்கு வா. ஏய், பா படா போங்கடாண்ணா. ஜெயிலில் மிஸ் ஆயிட்டானே. அரசு எல்லாம் நம்ம என்னன்னு காட்டுவோம். அவனை என்கவுண்டரில் போட சொல்லிட்டேன். பிரச்சனை வராமல் பார்த்துக்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். இது உன் பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன். மேம், ஐம் சாரி பட் திஸ் இஸ் நாட் ஃபேர். வி கேன் டீல் திஸ் ஜுடிஷியலி ஐ திங்க். இட்ஸ் அன் அன்யூஷுவல் சிச்சுவேஷன் மிஸ்டர் செழியன். மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு ஜஸ்ட் ஃபாலோ தி ஆர்டர்ஸ். ஹை கமாண்ட்லேருந்து ப்ரெஷர். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எஸ் மேம். ஜீவா, அடுத்த கோர்ட்டுக்கு ரிமாண்டுக்கு வரையில வர்ற வெளிலே வச்சு உன்னை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிருக்காங்கப்பா. பார்த்து கொஞ்சம் சூதானமா இரு. நீ கிளம்ப சொல்கிறல, பொழைச்சி கிடந்தா கோர்ட்டில் பார்ப்போம்.
கொஞ்சம் கீழே இருக்குங்க. போதுமா சார்? மண் கொடுங்க சார். ஒரு சிகரெட் கிடைக்குமா? கொடு. சார் முடிஞ்சா? இன்னும் இல்லை சார். ஓகே சார். என்னை என்கவுண்டர் பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? உன் மகனை பற்றின ரகசியத்தை ஆதாரத்தோட கொடுத்து வச்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இனி நீ முடிவு பண்ணிக்க. வண்டியில் ஏற்றுங்க. குழந்தையை கடத்தின உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் எதுக்கு எக்ஸ்டென்ஷன்? பெயில் கொடுத்துடலாம் யுவர் ஆனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன் யுவர் ஆனர். உங்க இஷ்டத்துக்கு கருத்துக்களை சொல்ல இந்த நீதிமன்றம் ஒன்றும் யூடியூப் சேனல் இல்லை. கோர்ட் நேரத்தை வீணடிக்காதீங்க ப்ளீஸ். மேடம், இது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அதுவும் விஐபி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம். ஆள்பலமோ அதிகார பலமோ இல்லாதனா இந்த சட்டத்தையும் உங்களையும் நம்பி தான் இங்கே பேச வந்திருக்கேன். உங்களுக்காக ஆஜராக வக்கீல் வேணுமா? சொல்லுங்க, உங்களுக்கு வேணுங்கிற உதவியை இந்த கோர்ட் செய்யும். இல்லை மேடம், என் கேஸை நானே வாதாடிக்கிறேன். சரி சொல்லுங்க. நான் இன்னைக்கு இந்த கூண்டில் நிற்கிறதுக்கு சில பெரிய மனுஷங்க தான் காரணமாக இருக்காங்க. யுவர் ஆனர், இவரை மாதிரி சில பேருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் பிரச்சனை இருக்கு. யாராவது பெரிய மனுஷங்க பேரை சொல்லி அவங்க பப்ளிசிட்டி தேடிக்குவாங்க. அதனால இதை அனுமதிக்க கூடாது. இல்லை மேடம், நான் சொல்றது எல்லாமே உண்மை. அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கு. இந்த கோர்ட் என்ன பேச அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேடம், அது வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் தரப்பு நியாயங்களை சொல்ல முழு உரிமை உண்டு. அவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு கேட்கலாமே. இவர் பேசுறதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தோணுது. அதனால இவரோட வாக்குமூலத்தை இன் கேமரா ப்ரொசீடிங் மூலமா கேட்டுக்கணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. என் கேள்வி உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் மேடம். ஆனா ஒருத்தன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வர இந்த கேள்வியை தாண்டாம யாரும் வர முடியாது. நீங்க என்ன ஆளுங்க யுவர் ஆனர்? வாட்? அதை விட்டுறலாம். இதுக்கு சொல்லுங்க, சாதி பெருசா சாமி பெருசா? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சாமியே இல்லைன்னு சொன்னவருக்கு கூட இந்த சாதியை இல்லாம ஆக்கணும்னு தான் ஆசை. அதனால சாமியை ஒழிச்சிட்டா மதத்தை ஒழிச்சிடலாம், மதத்தை ஒழிச்சிட்டா இந்த சாதியவே ஒழிச்சிடலான்னு தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சார். ஆனால் சாமிக்கே சாதி பார்க்குற ஊர் மேடம் இது. என் குலசாமி விழா நடக்கும். ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து கொண்டாடுவாங்க. காலையில் பூசையில் ஆரம்பித்து ராத்திரி தேர் ஊர்வலம் வரைக்கும் எல்லாமே நடக்கும். ஆனால் ராத்திரி பூசை முடிஞ்சதும் சாமியை தூக்கி பல்லாக்கில் வச்சு ஆத்தங்கரையில் போய் சாமி சிலையை தலையில் அடித்து உடைச்சிருவாங்க. அடுத்த வருஷம் திருவிழாக்கு புது சிலை. இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? ஏன்னா ஒரு தாழ்ந்த சாதி பையனை, இல்லை தாழ்த்தப்பட்ட சாதி பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணவ. அதனால அவ கொலை செய்யப்பட்டா. அவ செத்ததுக்கு அப்புறம் இந்த பூமியே வறண்டு பஞ்சமாயி போச்சு. பரிகாரம் கேட்டப்ப குலசாமி மனசு குளிர்ந்தாதான் இந்த பூமியை குளிர்னு சொல்லிட்டாங்க. அதனால
அம்மனுக்கு சிலை எடுத்தாங்க, திருவிழா கொண்டாடினாங்க, எல்லாம் நடந்தது. என்னதான் சாமியை தேர்ல வச்சு ஊர்வலம் கொண்டு போனாலும் இவ கீழ் சாதிக்கார பையனை கல்யாணம் பண்ண தீட்டுக்காரி தானேன்னு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவளை நம்ம சாமின்னு கொண்டாடணும்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் இதே மாதிரி இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருமோன்னு ஒரு நினப்பு. அம்மனுக்கு நம்மளை சாமியா கும்பிடுதேன்னு அவ்வளோ சந்தோஷம். ஆனா இவங்களுக்கு சாமியா இருந்தாலும் நமக்கு கீழே தான் ஒரு ஆணவம். இதான் காலங்காலமா நடக்குது. இப்ப சொல்லுங்க, சாமி பெருசா சாதி பெருசா? நான் உங்களை கேட்குறேன், இந்த கேஸுக்கும் நீங்க சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? சாதி எவ்வளோ பொறையோடி போயிருக்குன்னு சொன்னா தானங்க புரியும். சாமிக்கே அந்த கதினா மனுஷங்களை விட்டு வைப்பாங்களா? இந்த சாதிங்கிற கோட்டை தாண்டினா தீ வச்சு கொளுத்துறது எங்க ஊர்ல சர்வசாதாரணம். நான் சீமனை தரேன், நான் சீனி தரேன்னு ஏதோ தர்ம காரியத்துக்கு உதவுற மாதிரி உதவுனாங்க. இந்த மாதிரிலாம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன். என் மல்லிகா விஷயத்துல கண்ணெதிர பார்த்தேன். அவங்க நல்லா இருக்கணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன், உதவியெல்லாம் பண்ணினேன். இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிய வந்து என்னை படிக்க வெளியூருக்கு அனுப்பிச்சிருச்சு. தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு பாட புத்தகத்துல எழுதி வச்சா தீண்டாமை ஒளிஞ்சிருமா? அரசாங்க திட்டங்களை கேள்வி கேட்குறீங்களா? இல்லை யுவர் ஆனர், இதுல இருக்கிற முரணை தான் நான் சொல்றேன். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எந்த காதலுக்கு உதவி பண்ணதுனால ஊரை விட்டே போனனோ அதே காதலை கையை பிடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வந்தேன். காதல் மனைவி சாரா கஷ்டப்படுற நேரத்துல காப்பாத்த வந்த ஒரு கார்டியன் ஏஞ்சலா என்ன பார்த்தா. காலம் முழுக்க சந்தோஷமா இருப்போம்னு நம்பினான். சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடையாளமா அவ தாய்மை அடைஞ்சா. அரசாங்க வேலை கிடைச்சதும் வெளியூர்ல போய் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சோம். எது வந்தாலும் காப்பாத்துற கார்டியன் ஏஞ்சலா இருப்பேன்னு சொன்ன என்னால அந்த சாதி எதிர வரும்போது ஒன்னும் பண்ண முடியல. அவங்க பிள்ளைக்கு அவங்க புனிதமான தாய். ஆனா சாதின்னு வந்துருச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு சளைச்சவங்க இல்ல. சாதி பெருமை முக்கியமா இல்ல நம்ம பிள்ளை சந்தோஷம் முக்கியமானு வர்றப்ப கூட என் அம்மா சாதியை தான் கையில எடுத்தா. அவ அனுமதியோட தான் அந்த சாதி என் வீட்டுக்குள்ளே நுழைச்சது. சாராவ கருவ காட்டுக்குள்ளேயே துரத்துச்சு, கருவ காட்டையே எரிச்சது. அப்ப புரிஞ்சது இந்த சாதி எந்த நிலைமைக்கு கொண்டு போகணும். ஆக உங்க நடவடிக்கைக்கு காரணம் ஜாதின்னு சொல்ல வரீங்களா? ஆமா மேடம், எனக்கு எதிரியா நின்னது இந்த சாதிதான். அமைச்சர் முத்துப்பாண்டி, சமூக கட்சி தலைவர் வீரசக்தி, இவங்க மூளைக்குள்ள உட்கார்ந்து அவங்கள ஆட்டி படைச்சது இந்த சாதிதான். அதனால நான் அவங்கள வெட்டி வீசுறது இதுக்கெல்லாம் தீர்வா இருக்காதுன்னு நான் அப்பயே முடிவு பண்ணேன். சாதியை வெட்டி வீசணும்னு என் வேலைய ஆயுதமா மாத்தினேன். அதனால குழந்தைய மாத்தி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அதே நாள்ல அமைச்சர் முத்துப்பாண்டியோட மனைவி டெலிவரிக்கு வந்தாங்க. அவங்க பெத்த குழந்தைய எடுத்து இன்னொருத்தவங்க பக்கத்துலயும் இவங்க குழந்தைய எடுத்து அவங்க பக்கத்துலயும் மாத்தி வச்சேன். அதே மாதிரி தான் சாதி கட்சி தலைவர் வீரசக்தி மனைவி வந்தப்பையும் பண்ண. இப்ப எப்பட்றா உங்க சாதி பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்கணும்னு 20 வருஷத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்றேன், எந்த சாதி குழந்தைய அந்த அம்மா கிட்ட சேர்த்தேன்னு சொல்ல மாட்டேன். முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க.
நீங்க வைக்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லைன்னா தண்டனை கடுமையா இருக்கும். தெரியும். நான் செஞ்சதுக்கு சாம்பிளா அமைச்சரோட டிஎன்ஏவும் அந்த சாதி தலைவரோட டிஎன்ஏவும் அவங்க பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி ஆதாரமாக வச்சிருக்கேன். தீர்ப்பு நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. சொல்லுங்க. Sir, you know this is a very sensitive case. And I need your opinion on this. அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. Yes, sir. Sure, sir. Sure. மார்னிங் சார். என்னடா பண்ணி வச்சிருக்க? ராஜா அலி கூட்டுக்குள்ள கொண்டு வந்து கூமுட்டையை போட்டு வச்சிருக்க. அறிவு கட்டவனு. என் பிள்ளைங்கடா. நேற்று வரைக்கும் சிங்கக்குட்டியாக இருந்தவன் இன்னைக்கு கூமுட்டை ஆயிட்டானா? ஏறத்தோன்னு மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிட்டு இருந்தியே. இப்போ என்ன மாறுச்சு? எல்லா ரத்தமும் ஒரே நிறம் தானே. ஆனால் அந்த ரத்தத்தில் சாதி வெறி ஏற்றி வச்சிருக்க. இப்போ புரியுதா? சாதின்றது பொறப்புல வர்றதில்ல, வளர்ப்புல வர்றதுன்னு. அவனை பார்த்தாலே அருவருப்பா இருக்குடா. அம்மனமா பிறந்த பிள்ளைக்கு இந்த சாதி அலங்காரம் எல்லாம் பண்ணி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கியே. அதெல்லாம் தூக்கி போட்டு பிள்ளையா பாரு. உன் மேல உள்ள கோவத்துல தான் நான் இதெல்லாம் பண்ணேன். இதையும் தாண்டி உன் பிள்ளைய நீ கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த வீடியோ மேட்டரை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். என்னையா அந்த பக்கம்? என் மகங்கய்யா, என் வீட்டு பட்டா ஒன்று கொடுக்க வந்தையா. நான் பார்த்துக்கிறேன் போ. எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் எதுவென்றால் மனித மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதுதான். ஆனால் நம்முடைய சூழலையும் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் வைத்து நம் மனம் இப்படித்தான் சிந்திக்கும், செயல்படும் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய மனைவி சாரா காலைக்கடன் கழிக்க சென்றபோது கருவேலங்காட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்து போயிருக்கிறார். கர்ப்பிணியான அவருடைய மரணம் ஜீவாவை வெகுவாக பாதித்துவிட்டது. மனைவியின் மரணத்தை நம்ப மறுத்த அவர் மனம் ஏதேதோ கற்பனை செய்யத் தொடங்கிவிட்டது. அதன் வெளிப்பாடுதான் குழந்தைகள் கடத்தல் பற்றி அவர் சொல்லும் விஷயங்கள். அவர் பணியாற்றிய மருத்துவமனையில் குழந்தை கடத்தல் சம்பவம் நடந்ததும் அதையொட்டி அவருடைய பிறர் மனநிலை பிதற்றத் தொடங்கிவிட்டது. அவர் மீது கருணை கொள்ளும் இந்த நீதிமன்றம் அவருக்கு சிறப்பான மனநல சிகிச்சைக்கு பரிந்துரை செய்கிறது. அவர் நீதிமன்றத்தில் கூறிய தகவலின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதில் ஜீவாவிற்கு தொடர்பிருக்கும் பட்சத்தில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் வழக்கில் ஜீவாவிற்கும் அரசு மருத்துவமனையில் நடந்த குழந்தை கடத்தலுக்கும் தொடர்பு இல்லை என்பதனால் அவரை இந்த வழக்கிலிருந்து இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. அம்மா அம்மா, ஜீவாப்பா வந்திருக்காங்க.
நடந்த சம்பவத்துல வள்ளி இறந்து சாராவை காப்பாத்திட்டா. வணக்கம் சார். என்ன இவ்வளவு தூரம்? ஒன்றும் இல்லை ஜீவா, நீ நல்லா இருக்கியான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். அதான் எல்லா உண்மையும் கோர்ட்டில் சொல்லிட்டேனே சார். ஆனால் அவங்க தான் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஸோ 2 குழந்தைகளை தான் மாற்றினேன். அப்போ இது என்ன ஜீவா, நீ ஒர்க் பண்ண எல்லா இடத்துலையும் போய் என்கொயரி பண்ணி 1 இல்லை 2 இல்லை ரேண்டமாக 25 சாம்பிள்ஸ் எடுத்தேன். அதில் 10 தான் பெத்தவங்களோட மேட்ச் ஆகுது. மற்றதெல்லாம் எல்லா ஊர்லேயும், எல்லா சாதியிலையும், எல்லா மதத்துலேயும் முத்துப்பாண்டிகள் இருக்காங்க. என்ன சொல்ல ட்ரை பண்ணுற ஜீவா? ஜாதியை ஒழிச்சலானா? இல்லை, முத்துப்பாண்டி வீட்டில் வளர்ந்த அறிவழக அதே சாதி வெறி தான் இருக்கு. எல்லாருக்கும் இந்த சாதி இன்னும் கையில் பிடிச்சி வச்சிருக்கோன்னு தோணலாம். தோணும்னு நம்புகிறேன். ஓகே ஜீவா, ஒரு நியூஸ் கேள்விப்பட்டியா? என்ன சார்? இந்த ரத்னவேல் இல்லை, அவனை யாரோ கொன்னுட்டான். நல்லது தானே சார்? ஜீவா, சாராவை பத்திரமா பார்த்துக்கோ. முத்துப்பாண்டியோட உண்மையான மகன் வீட்டில் போராட்ட குணத்தோட வளர்றான். மாறா முத்துப்பாண்டி வீட்டில் வளர்ற மகன் ஜாதி வெறியோட வளர்றான். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மருத்துவத்துறை அமைச்சர் முத்துப்பாண்டியின் மகன் அறிவழகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொகுதியில் அவரை வேட்பாளராக நிறுத்த அக்கட்சி ஒருமனதாக முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பினால் உற்சாகமடைந்துள்ள தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சாதி முன்னேற்ற சங்கம் கட்சியின் அடுத்த தலைவராக வீரசக்தியின் மகன் தமிழ்செல்வன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய பொதுக்குழுவில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வாகியுள்ளார். தமிழ்ச்செல்வி எஞ்சி இருந்த தன் நாட்களை ஜாதியை விட்டு கொடுக்காத வைராக்கியத்தோடும் தன் மகனுக்கு செய்த குற்ற உணர்ச்சியோடும் தான் இன்னும் வாழறான். ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கிற உச்சபட்ச தண்டனையே நிராகரிப்பு தான். அப்படி வாழ்க்கையில் எல்லாமுமா நிராகரிக்கப்பட்ட சாராவை அரவணைச்சு தத்தெடுத்துக்கிட்டதே இந்த கிம்டன் இல்லம்தான். அதுதான் இப்போ சாராவுடைய வாழ்க்கையை பரிபூரணமாக சுவீகரித்து எடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இல்லத்தோட சிறப்பே இந்த வளாகத்தில் ஏராளமான ஹோம் இருக்குது. ஒவ்வொரு ஹோம்லேயும் 4 ஆண் குழந்தைங்க 4 பெண் குழந்தைங்க இருப்பாங்க. சாரா இப்போ இந்த குழந்தைகளை பராமரிப்பவளா, அவங்கள எல்லாம் பார்த்துக்கிறவளா, இந்த ஹோமுக்கு தன்னை அர்ப்பணித்தவளா மாற்றப்பட்டிருக்கா. இதுதான் வாழ்க்கையோட பெரிய விசித்திரம்.